ங்களா? வந்துச்சா? வரலையா? ஓகே. ஷேர் பண்ணுங்கம்மா. ஓகே. இதுல என்ன டவுட்டு? ம். ஓகே. 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 இப்ப ஒண்ணு என்ன பண்ணுங்க, சிஸ்டம் 1, சிஸ்டம் 2, சிஸ்டம் 3 அப்படின்னு பேர் வைங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் லேப்டாப் லெஃப்ட் சைட்ல இருக்குல்ல சிஸ்டம். அதுக்கு வந்து சிஸ்டம் 1ன்னு பேர் வைங்க. சிஸ்டம் 1. ம். மேல இருக்கு சிஸ்டம் 2. ம். ஓகே. இப்ப சொல்லுங்க. சிஸ்டம் 1ல இருந்து சிஸ்டம் 2க்கு டேட்டா போகுதா? சிஸ்டம் 1ல இருந்து சிஸ்டம் 3க்கு போகுதா? போகல. அப்படி ரைட்டா? அப்ப நீங்க அந்த ஐபி ரூட்டிங் என்ன குடுத்திருக்கீங்க? ஆமா. இப்ப சிஸ்டம் 1ல இருந்து சிஸ்டம் 3க்கு டேட்டா போணும்னா, அந்த ரவுட்டருக்கு அந்த ஐபி ரூட்டிங் இன்ஃபர்மேஷன் இருக்கணும்ல? அப்ப என்ன குடுத்திருக்கீங்க ரவுட்டர்ல? அந்த ரவுட்டர்ல இல்ல. ஃபர்ஸ்ட் சிஸ்டம் 1 ரவுட்டர்லயே குடுத்திருக்கணும்ல? சிஸ்டம் 1 கனெக்ட் ஆயிருக்க ரவுட்டர்ல அந்த ரூட்டிங் இன்ஃபர்மேஷன் குடுத்திருக்கணும். ஆ அந்த நெட்வொர்க்கோட இன்ஃபர்மேஷன பத்தி அதுல குடுத்திருக்கணும். ஓகே. இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த ரவுட்டர ஓப்பன் பண்ணுங்க. ஐபி ரூட் சேவ் பண்ணியிருப்பீங்கல்ல? அது எல்லாமே சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லாமே அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா இதாயிருக்கு. இப்ப பண்ணீங்களா? ஓகே. பண்ணி முடிச்சோனே சேவ் பண்ணிடுங்க. அப்பதான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஓகே. இப்ப வந்து என்ன ஐபி அட்ரஸ் எல்லாம் அசைன் பண்ணிட்டீங்க ரைட்டா? ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சிஸ்டம் 1ல இருந்து சிஸ்டம் 2க்கு டேட்டா போறதுக்கு என்ன பண்ணும், ஐபி ரூட்
சிஸ்டம் வந்து 2 ஓட நெட்வொர்க் ஐடி என்னது? 172.16 1.0. அதோட சப்நெட் மாஸ்க். இப்ப நெக்ஸ்ட் ஹாப் அட்ரஸ் எது குடுப்பீங்க அப்டின்னா, அந்த சிஸ்டம் 2 கனெக்ட் ஆயிருக்கிற ரவுட்டரோட நெட்வொர்க் ஐடி தான் நம்ம குடுக்கணும். அப்போ 172.16 2.2. தப்புன்னு நெனைக்கிறேன். 172.16 தானே? ஓகே. ஸோ என்டர் அடிச்சுருங்க. இப்ப என்ன ஆகும் அப்டின்னா, இந்த டேட்டா வந்து என்ன ஆகும் அப்டின்னா, அங்க போகும். ரைட்டா? இப்ப நம்ம சிஸ்டம் 1ல இருந்து டேட்டா சிஸ்டம் 3க்கு போணும்னா, அதோட நெட்வொர்க் ஐடி குடுக்கணும். கரெக்ட்டா? ஐபி ரூட். அப்ப அதோட நெட்வொர்க் ஐடி 192.168. அதுக்கப்புறம் மறைஞ்சிருக்கு. 2.0. அதோட சப்நெட் மாஸ்க்க குடுத்துருங்க. இதுக்கு நெக்ஸ்ட் ஹாப் அட்ரஸ் எத குடுக்கணும் அப்டின்னா, அந்த ரவுட்டரோட நம்ம சிஸ்டம் 3 எதோட கனெக்ட் ஆயிருக்கோ, அந்த ரவுட்டரோட ரிசீவ் பாயிண்ட். அப்போ 192.168 101 102 101 அப்ப. ஓகே. இப்ப என்ன பண்ணுங்க அப்டின்னா, டேட்டாவ சென்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் போகல அப்டின்னா, இன்னொரு ரூட்டும் குடுக்கணும். எதுன்னா 192.168 இந்த ரவுட்டர் 2 இருக்கு இல்லையா? அதோட டீட்டெயில்ஸ நம்ம குடுக்கணும் இதுல. ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் சிஸ்டம் 1ல இருந்து சிஸ்டம் 2க்கு டேட்டாவ சென்ட் பண்ணுங்க. ஸோ முதல்ல அதுல இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல் வந்துருச்சா? அப்ப சிஸ்டம் 1ல இருந்து சிஸ்டம் 2க்கு போகுது. கரெக்ட்டா? இத டெலீட் குடுத்துட்டு, சிஸ்டம் 1ல இருந்து சிஸ்டம் 3க்கு சென்ட் பண்ணுங்க. அப்ப ஃபெயில்டுன்னு வருது. அப்ப இது என்ன ஆப்ஷன் எந்த இடத்துல டிஸ்கனெக்ட் ஆகுதுன்னு நம்ம முதல்ல வெரிஃபை பண்ணணும். சிமுலேஷன் மோட் போட்டு, அந்த அதே டேட்டாவ சென்ட் பண்ணுங்க. ப்ளே பட்டன பிரஸ் பண்ணுங்க. எது வரைக்கும் டேட்டா போகுதுன்னு நம்ம இப்ப வெரிஃபை பண்ணணும். இல்ல. அது ஆல்ரெடி டேட்டா இருக்குது. ப்ளே பட்டன மட்டும் பிரஸ் பண்ணுங்க. அப்ப இந்த ரவுட்டருக்கே இன்ஃபர்மேஷன் தெரியல. கரெக்ட்டா? அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த ரவுட்டர் மறுபடியும் இன்னொரு ரூட் கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணுங்க, அந்த செகண்ட் ரவுட்டர் கிளிக் பண்ணுங்க. ஐபி ரூட் 192.168 2.0க்கு நான் டேட்டாவ சென்ட் பண்ணணும். எந்த கேட்வே வழியா போட்டோம் அப்டின்னா, நெக்ஸ்ட் ஹாப் அட்ரஸும் 172.16 2.2. அதுக்கடுத்து 255 அதுக்கு அசைன் பண்ணுங்க. சப்நெட் மாஸ்க். அதுக்கு அடுத்து 172.16 2.2. என்டர் அடிச்சிருங்க. இப்ப செக் பண்ணுங்க. ப்ளே பட்டன பிரஸ் பண்ணுங்க. ஸோ இப்ப டேட்டா மூவ் ஆகுதா? ஸோ இதுதான் ஒவ்வொன்னா செக் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒவ்வொரு நெட்வொர்க்கும் பில்ட் பண்ணணும். அதனால தான் இது ஒரு காம்ப்ளக்ஸ் ஸ்ப்ளிட் அப்டின்னு சொல்றது. இப்ப டேட்டா வரணும்னா, இதே மாரி தான் நீங்க மறுபடியும் அந்த சிஸ்டம் 3 இருக்கிற ரவுட்டர்ல கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே. இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா குடுங்க. கொஞ்சம் ஸ்பீடும் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் சிஸ்டம் 1ல இருந்து சிஸ்டம் 3.
இப்ப சிஸ்டம் 3க்கு இந்த இன்ஃபர்மேஷன் எங்க அனுப்புறோம்னு தெரியல. ரைட்டா? அப்ப என்ன பண்ணோம் அப்டின்னா, சிஸ்டம் 3 கனெக்ட் ஆயிருக்கு. இந்த டெலீட் பண்ணிட்டு, சிஸ்டம் 3 இருக்கிற மெஷின்ல கனெக்ட் கிளிக் பண்ணுங்க. அந்த ரவுட்டர்ல இப்ப ஐபி ரூட் குடுக்கணும். எங்க அப்டின்னா 192 சிஸ்டம் 1 கனெக்ட் ஆகுற ஏரியாவுக்கு சொல்லணும். ம். ஐபி ரூட் வந்து 172.16.3.0 சப்நெட் மாஸ்க் குடுத்துட்டு, இப்ப இதுக்கு கேட்வே வந்து இப்ப என்ன இன்டர்ஃபேஸ் அப்டின்னா, நம்ம சிஸ்டம் 2 கனெக்ட் ஆயிருக்கிற ரவுட்டரோடத ஃபர்ஸ்ட் குடுக்கணும். அப்ப 192 டாட் ஐ திங்க் அது என்னது 172 இல்ல. இந்த பக்கம் இருக்கிறது. நீங்க ரைட் சைட்ல இருக்க லெஃப்ட் சைட்ல இருக்கிறத குடுக்கக் கூடாது. ரைட் சைட்ல ஒரு ஐடி இருக்கும்ல, அத குடுக்கணும். ஏன்னா நம்ம சிஸ்டம் 3ல இருந்து தான் பார்க்குறோம். அப்ப ரைட் சைட்ல இருக்குது. அந்த 192.168.1.1 சாரி 1.2 192.168.1.2 ஓகே. இப்ப என்டர் அடிச்சுட்டு, இப்ப டேட்டாவ சென்ட் பண்ணி செக் பண்ணுங்க. சிஸ்டம் 1ல இருந்து சிஸ்டம் 3. சிஸ்டம் 1ல இருந்து சிஸ்டம் 3 குடுங்க. சரி ஓகே குடுங்க. ஏன்னா போன டைம் நமக்கு டேட்டா போச்சு. இந்த டைம் டேட்டா வரல. சோ அதத்தான் நம்ம இப்ப வெரிஃபை பண்றோம். ஓகே. டேட்டா போயிடுச்சா? கிளியரா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லுங்கம்மா. பண்ணுங்க, பண்ணுங்க. ஓகே. அப்ப ரஞ்சித் நீங்க வந்து டிசேபிள் பண்ணிட்டு அவர இது பண்ண சொல்லுங்க. ஓகே, ஓகே. சோ முதல்ல நெட்வொர்க் ஐடி கரெக்ட்டா குடுத்துருக்கீங்களா? அத லேப்டாப் மேல ஜஸ்ட் சும்மா செக் பண்ணுங்க. நீங்களும் சிஸ்டம் 1, சிஸ்டம் 2, சிஸ்டம் 3ன்னு அசைன் பண்ணுங்களேன். அப்பதான் ஈஸியா ஐடென்டிஃபை பண்றது ஈஸியா இருக்கும். ஓகே. இப்ப சிஸ்டம் 1ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, டேட்டாவ சென்ட் பண்ணுங்க. சிஸ்டம் 1ல இருந்து சிஸ்டம் 2க்கு டேட்டாவ சென்ட் பண்ணுங்க. சோ ரியல் டைம் மோட்ல சிமுலேஷன் மோட்ல வச்சு என்டர் அடிங்க. இப்ப வந்து ப்ளே பட்டன பிரஸ் பண்ணுங்க. ஓகே. கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கங்க அத. ம். சோ சிஸ்டம் 2. அப்ப ரவுட்டர் 2ல தான் ஏதோ பிரச்சனை. ரைட்டா?
ஒரே நிமிஷம். அப்ப ரவுட்டர் 2 தாண்டி அந்த டேட்டா போகல அப்படின்னா, நம்ம ஐபி ரூட் என்ன குடுத்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் சிஸ்டம் 1 இது ரவுட்டர் 1 புஷ் ஓப்பன் பண்ணுங்க. ரவுட்டர் 1 அது சிஸ்டம் 1 கனெக்ட் ஆயிருக்கிற ரவுட்டர். அத கிளிக் பண்ணுங்க. CLI போயிட்டு என்டர் அடிச்சீங்க அப்படின்னா, ஸ்டோர் ரன்னிங் ஐஃபன் கான்ஃபிக் கொடுங்க. எனபிள் குடுத்துட்டு, ஸ்டோர் ரன்னிங் ஐஃபன் கான்ஃபிக். ரன்னிங் ஐஃபன் கான்ஃபிக். ஸோ மெதுவா இது பண்ணுங்க. நம்மளோட அந்த நெட்வொர்க் ஐடி ஒரே நிமிஷம். நெட்வொர்க் ஐடி என்ன குடுத்துருக்கோம்? 3.1 குடுத்துருக்கோம். 2.1, 3. ஒரே நிமிஷம் இத கொஞ்சம் மூவ் பண்ணுங்க ரைட் சைடு. ஓகே 3.1 ரைட்டு, 2.1 கரெக்ட்டு. ஓகே என்டர் அடிங்க மறுபடியும். ஓகே. ஐபி ரூட் என்ன குடுத்துருக்கீங்க? 172.16.1.0 கரெக்ட்டு. 172.16 2.2 அதுவும் கரெக்ட்டு. ஐபி ரூட் வந்து 2.0க்கு போணும். எது வழியா அப்படின்னா 192.168.1.1. ஓகே. ஓகே. இத இது பண்ணிட்டு, இப்ப ரவுட்டர் 2 சிஸ்டம் 2 கனெக்ட் ஆயிருக்கிற ரவுட்டர ஓப்பன் பண்ணுங்க. அதே மாரி ஸ்டோர் ரன்னிங் ஐஃபன் கான்ஃபிக் போடுங்க. ஓகே. ஐபி அட்ரஸ் ஒரே நிமிஷம். ஐபி அட்ரஸ் செக் பண்ணிக்கலாம். 2.2 அண்ட் 1.2 கொஞ்சம் ரைட் சைடு மூவ் பண்ணுங்க. இல்லன்னா இமேஜ வந்து மூவ் பண்ணுங்க. ரைட் சைடு. ரவுட்டர் வந்து 172.16 2.2 ரைட்டு. அண்ட் மேல 192.168 192வா? ஓகே 192 1.2 ஓகே. அப்ப மேல உள்ளது 172 பாயிண்ட் இல்ல 2.2 வந்து சிஸ்டம் 2 வந்து சிஸ்டம் 1 ரவுட்டரோட கனெக்ட் ஆகுறது. 192.168 1.2ங்கிறது சிஸ்டம் 2 வந்து சிஸ்டம் 3 ரவுட்டரோட கனெக்ட் ஆகிறதுக்குள்ளது. அப்ப ரவுட்டர் 2 வந்து மேல கனெக்ட் ஆகணும் இல்லையா? சிஸ்டம் 2 ஓட அந்த பாத் இல்லையே. அது ஜிகாபைட் 0/1/0 ரைட்டா? அந்த இன்ஃபர்மேஷனே இல்ல. ஆமா அதுக்கு வந்து இது இருக்கணும்ல. ஐபி அட்ரஸே இல்லையே. போடுங்க. ஆக்சுவலி அந்த 3.0 வந்து எரரா இருக்கும். நேத்து நான் அதுதான் நான் ரஞ்சித்துக்கும் பண்ணி காட்டினேன் ரைட்டா? இதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க அந்த இது ஓப்பன் பண்ணுங்களேன். பிசிக்கல் டிவைஸ் ஓப்பன் பண்ணுங்க. இத ரைட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். கான்ஃபிக் இல்ல ரைட் பண்ணிடுங்க. WRITE. அதே மாரி எல்லா ரவுட்டர்லயுமே ரைட் பண்ணிடுங்க. ஓகே. இப்ப வந்து செகண்ட் ரவுட்டர ஆஃப் பண்ணிட்டு, அந்த லிங்க் இருக்குல்ல, ஓகே ஒரு தடவ ட்ரை பண்ணுவோம். ஆகுதான்னு பார்ப்போம். செகண்ட் ரவுட்டர் கிளிக் பண்ணி இன்டர்ஃபேஸ் GI 0/1/0.
இப்போ இன்வாலிட் ஆக்சஸ் வருது அப்படின்னா, அந்த போர்ட் ப்ராப்ளம்னு அர்த்தம். ரைட்டா? அந்த பிசிக்கல்னு கிளிக் பண்ணுங்க. இது கொஞ்சம் பெருசு பண்ணிக்கங்க. இத மேக்ஸிமைஸ் பண்ணிக்கங்க. ஓகே. ஜூம் ஜூம் அவுட் குடுத்துட்டு, ஜூம் இன் குடுத்துட்டு, ஓகே ஆஃப் பண்ணிடுங்க இத. ஓகே. அந்த லெஃப்ட் சைட்ல வந்து சிஎல்சிடின்னு ஒண்ணு இருக்குல்ல. டிஇ அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணுங்க. மேல உள்ளது. அத மூவ் பண்ணி அந்த இதுல கொண்டு புஷ் பண்ணுங்க மேல. அந்த 4 இது தனியா இருக்குல்ல அதுல. காலியா இல்ல. அதுக்கு பக்கத்துல. இல்ல அதுதான். அந்த அது பக்கத்துல ரைட். அது மேல தான். அந்த 4 நம்பர்ஸ் இருக்குல்லம்மா, அதுல ஒரு பாயிண்ட்ல கொண்டு வைங்க. அந்த இடத்துல. ரைட் சைடு. ரைட் சைடு, ரைட் சைடு. இல்ல அதுதான். அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து சீரியல் நம்ம வந்து இது 0 கிளாஸ் 1, 0 கிளாஸ் 2. அதுக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்கு இல்லையா? 4 போர்ட் இருக்கிற மாரி ஒயிட் கலர்ல. ஆ லெஃப்ட் சைடு. அதுக்கு லெஃப்ட் சைடுல அந்த போர்ட்ல வைங்க. அந்த போர்ட்ல. சோ அதே மாரி அதை கிளிக் பண்ணி அதுக்கு பக்கத்துல இருக்கிற போர்ட். அங்க இல்ல. அதுக்கு பக்கத்துல இருக்கிறது. அதுக்கு பக்கத்துல. சோ அங்க வந்து 4 இருக்கா? சரி ஓகே. இப்ப வச்சுட்டீங்கன்னா, மறுபடியும் ஆன் பண்ணிட்டு இப்ப வெரிஃபை பண்ணுங்க. ஒரே இப்ப அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது முதல்ல ரிமூவ் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் அத காட்டுங்க இப்ப ஃபர்ஸ்ட்டு. அத பக்கத்துல இருக்கிறத ரிமூவ் பண்ணுங்க. ரைட் சைடுல ஒண்ணு இருக்குல்ல 4 போர்ட் போட்டுருக்கீங்க இல்லையா? ஆஃப் பண்ணிட்டு அத ரிமூவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணுங்க. ஆ அத ரிமூவ் பண்ணி லெஃப்ட் சைடுல கொண்டு போங்க. அந்த யெல்லோ கலர் வருதுல்ல அந்த இடத்துல. யெல்லோ கலர் இடத்துல வச்சுருங்க. இப்ப இந்த இடத்துல 4 போர்ட் இருக்கா? 2 போர்ட் போட்டுருக்கீங்க. இப்ப ஓகே. இப்ப ஆன் பண்ணுங்க. இப்ப செக் பண்ணுங்க. முதல்ல எத்தன போர்ட் இருக்குன்னு செக் பண்ணிடுவோம். கான்ஃபிக் மோட் போங்க. அது பிசிக்கல் கான்ஃபிக். மேல மேல. பிசிக்கலுக்கு அடுத்து கான்ஃபிக். ஓகே. இதுல வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப தான் பூட் பண்ணியிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே குடுத்துருங்க. ஓகே. இப்ப என்ன பண்ணுங்க அப்டின்னா, எந்த இதுல போர்ட் எதுல கனெக்ட் ஆயிருக்குன்னு செக் பண்ணுங்க. இத மினிமைஸ் பண்ணிட்டு, சிஸ்டம் டூ ரவுட்டர் வந்து அந்த ஸ்விட்ச் எதுல இப்ப கேபிள் போடுங்க. இப்ப ஜிகாபிட் 002க்கு வந்து அத அசைன் பண்ணுங்க. என்னம்மா? இப்ப பாத் ஏத்துனா 100 எம்பி பெர் செகண்ட்ல கனெக்ட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்விட்ச், ரவுட்டர் எல்லாத்தையுமே ஜிகாபைட்ல தான் கான்ஃபிகர் பண்ணுவோம். ஏன்னா 1000 எம்பி பெர் செகண்ட் கனெக்ட் ஆகணும்ங்கறதுக்காண்டி. ஒரே ஒரு பிசி கனெக்ட் ஆகுது அப்டின்னா, அது 1000 எம்பி 100 எம்பி பெர் செகண்ட் ஓகே தான். அந்த பிசிக்கு. ஆனா ஒரு சுவிட்ச் மல்டிபிள் பிசி கனெக்ட் ஆயிருக்கிறதுனால ஜிகாபைட்டா இருந்தா கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கும். ரியல் டைம் மோட்ல கிளிக் பண்ணுமா. சிமுலேஷன்ல இருந்தா அது வொர்க் ஆகாது. இப்ப ரவுட்டர் கிளிக் பண்ணுங்க. ஓகே. மறுபடியும் ரீகான்ஃபிகர் பண்ணி மறுபடியும் வெரிஃபை பண்ணுங்க.
இப்ப சென்ட் பண்ணி செக் பண்ணுங்க. முதல்ல சிமுலேஷன் மோட் வைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அந்த விங் அப் ஆகுற வரைக்கும் ரியல் டைம்ல வைங்க. ஓகே. இப்ப சிமுலேஷன் மோட் மாத்திட்டு செக் பண்ணி பாருங்க. ஓ! ஆகல. ஓகே, ஓகே. சிமுலேஷன் மோட்ல வச்சு செக் பண்ணுங்கம்மா. இப்ப ப்ளே பட்டன பிரஸ் பண்ணுங்க. கிளியரா? ஓகே. மிச்சது எல்லாமே வெரிஃபை பண்ணிடுங்க. ஓகேம்மா. சொல்லுங்கம்மா. என்னம்மா? நான் டைனமிக் ரவுட்டிங் நடத்தவே இல்லையே! டீஃபால்ட்டா? ஓகே. அதுல என்ன டவுட்டு? ஓகே. ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்க. நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துர்றேன். ஓகேவா? என்னாச்சு? யாருமே ஜாயின் பண்ணல. யாராவது ஜாயின் பண்றீங்களா? ஓகே, ஓகே. ஓகே. இத காப்பி பண்ணிட்டு இருங்க. நான் அதுக்குள்ள வந்துர்றேன். ஓகே. இத காப்பி பண்ணிட்டு இருங்க. 2 மினிட்ஸ்ல ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துர்றேன்.
ஓகேம்மா, காப்பி பண்ணியாச்சா? ஓகே. ஸோ டைனமிக் ரவுட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா, இப்ப நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ரவுட்டர்ல இருந்து இன்னொரு ரவுட்டர் கண்டுபிடிச்சு, அப்போ 3 ரவுட்டருக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னா, இதுல ஒரு 100 ரவுட்டர்ஸ் இருந்துச்சுன்னா, அப்ப நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, மேனுவலா எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் இந்த டைனமிக் ரவுட்டிங் புரோட்டோகால யூஸ் பண்றோம். இது ஆட்டோமேட்டிக் கான்ஃபிகரேஷன், ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் பை ரவுட்டிங் புரோட்டோகால்ஸ். இங்க புரோட்டோகால் தான் வொர்க் ஆகும். அதுதான் வந்து ரவுட்டிங்கையே கான்ஃபிகர் பண்ணும். அப்ப இதோட ஃபங்ஷன்ஸ்லாம் கேட்டீங்கன்னா, டிஸ்கவர் நெய்பர், ஃபைண்டிங் த பெஸ்ட் பாத். அப்ப நான் சிஸ்டம் 1ல இருந்து சிஸ்டம் 2க்கு டேட்டாவ சென்ட் பண்றேன் அப்படின்னா, இந்த ஸ்விட்ச்ல இருந்து டேட்டா ரவுட்டருக்கு வந்தோனே இந்த இடத்துல ஒரு புரோட்டோகால் எனபிள் ஆகும். அந்த புரோட்டோகால் என்ன பண்ணும் அப்படின்னா, நெய்பர கண்டுபிடிக்கும் ஃபர்ஸ்ட்டு. அப்ப இவனுக்கு நெய்பர் யாருன்னா ரவுட்டர் 2, ரவுட்டர் 3, ரவுட்டர் 4. இவங்களோட எல்லாத்தையும் கம்யூனிகேஷன் பண்ணி, இவங்களோட இன்ஃபர்மேஷன எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணிப்பான். அப்ப ரவுட்டர் 3க்கு யார் நெய்பர்னா ரவுட்டர் 5. ரவுட்டர் 3, 2க்கும் அவன் தான் நெய்பரு. 4க்கும் அவனோட இன்ஃபர்மேஷன் இப்ப என்ன ஆகும்னா இவனுக்கு கிடைச்சிரும். இப்படி ஒவ்வொன்னா என்ன பண்ணிருவாங்கன்னா, கேட்டு கேட்டு வாங்கி, இவன் ஒரு ரவுட்டிங் டேபிள்ட பில்ட் பண்ணுவான். அப்ப ஒரு டேட்டா வந்து, நான் S1ல இருந்து S2க்கு போணும் அப்படின்னா, என்னென்ன பாத் இருக்கு அப்படின்னா, R1, R2, R5 இப்படி ஒரு பாத் இருக்கு. அடுத்த பாத் வந்து R1, R3, R5 அடுத்து R1, R4 இந்த மாரி என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனோட டேபிள்ல பில்ட் பண்ணிப்பான். இதுல எது ஃபாஸ்ட்டா மூவ் ஆகும்? எது டிலே இல்லாம போகும் அப்படிங்கிற மாரி கண்டுபுடிச்சு, அந்த பாத் வழியா டேட்டாவ ஃபார்வர்ட் பண்ணும். இது எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். இன்கேஸ் இந்த R2 ரவுட்டர் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்த பெஸ்ட் பாத் எதுவோ அது வழியா ஃபார்வர்ட் ஆகும். அவனும் டவுன் ஆனான்னா, அடுத்த பாத் வழியா டேட்டா ஃபார்வர்ட் ஆகும். அப்ப மேனுவல் ரூட்டிங் மாரி டேட்டா என்ன ஆகாதுன்னா, ஒரு இடத்துல ஸ்டக் ஆகாது. டேட்டா மூவ் ஆயிடும். நம்ம அதுக்கப்புறம் மெதுவா உட்கார்ந்து ட்ரபிள் ஷூட் பண்ணி இந்த 2 ரவுட்டரையும் எனபிள் பண்ணணும். இந்த மாரி நம்ம வொர்க் பண்ற கான்செப்ட்க்கு பேர் தான் டைனமிக் ரூட்டிங். கிளியரா? ஓகே. டைனமிக் ரூட்டிங் புரோட்டோகால்ல என்னென்ன புரோட்டோகால்ஸ் இருக்கு அப்டின்னா, ஃபர்ஸ்ட் 2 புரோட்டோகாலா பிரிக்கலாம். ஒண்ணு ஐசிபி, ஐஜிபி இன்னொன்னு இஜிபின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் கேட்வே ரூட்டிங் புரோட்டோகால். இது இன்டர்னல் கேட்வே ரூட்டிங் புரோட்டோகால். அதாவது ஒரு நெட்வொர்க்குக்குள்ள இன்சைடு நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். அது சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப நம்ம சென்னை ஃபுல்லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது இன்சைடு. சென்னைய விட்டு பெங்களூருக்கு போகுது அப்படின்னா, பெங்களூரும் இன்சைடு. அப்ப சென்னையும் இன்சைடு. அப்ப ஐஜிபி இங்க யூஸ் ஆகும். பெங்களூர்லயும் ஐஜிபி யூஸ் ஆகும். அப்ப இந்த 2 பேரையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு புது புரோட்டோகால் வேணும். அவன் தான் இஜிபி. ஸோ இந்த இஜிபி பத்தி ஃபுல்லா நம்ம இங்க எதுவும் படிக்க மாட்டோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே சிசிஎன்பி கான்செப்ட். சிசிஎன்ஏல கவர் பண்றது ஐஜிபி பத்தி தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். அப்ப இதுல என்னென்ன புரோட்டோகால்ஸ் இருக்கு அப்படின்னா, டிஸ்டன்ஸ் வெக்டார், லிங்க் ஸ்டேட் அண்ட் அட்வான்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வெக்டார். 3 புரோட்டோகால்ஸ் இருக்கு. 3க்கும் ஒவ்வொரு புரோட்டோகால் லேர்ன் பண்ண போறோம். ஆர்ஐபி, ஓஎஸ்பிஎஃப் அண்ட் இஐஜிஆர்பி. இது பாத் வெக்டார் புரோட்டோகால்னு சொல்லுவானுங்க இத. இதுக்கு பேரு வந்து என்ன பிஜிபி. ஓகே. இத அப்படியே ஸ்னாப் இது பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிக்கங்க.
ஓகே. ஸோ இது ஐஜிபி, பிஜிபி இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொன்னா பார்க்க போறோம். இந்த டிஸ்டன்ஸ் வெக்டாருக்கு வந்து என்ன, லிங்க் ஸ்டேட்னா என்ன, அட்வான்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வெக்டார்னா என்னன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வெக்டார் புரோட்டோகால்ஸ். இது வந்து ஒர்க் வித் ஃபெல்மன் ஃபோர்ட் அப்படிங்கிற அல்காரிதம். அதாவது இவர் தான் வந்து அந்த அல்காரிதத்தை கண்டுபிடிச்சவர். இவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஸ்டாட்டிக் ரூட்டிங் தான் கான்ஃபிகர் பண்ணிட்டு இருந்தோம். இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் ஒன். அப்ப இந்த ஸ்டாட்டிக் ரூட்டிங்ல இருந்து அடுத்து ஆட்டோமேஷன் பண்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு அல்காரிதம் தேவைப்பட்டுச்சு. இந்த பெல்மன் ஃபோர்ட் அப்படிங்கிறவர் ஒரு அல்காரிதத்தை கொண்டு வராரு. அதுக்கு பேரு ஆர்ஐபி. அப்ப இந்த அல்காரிதம் வந்து ஸ்டாட்டிக் ரவுட்ட விட ஈஸியா இருந்தது. பீரியாடிக் அப்டேட் நடக்கும். சேம் ஸ்டாட்டிக் ரூட்டிங் எப்படி நடக்குமோ அதே ப்ராசஸ் தான். ஃபுல் ரவுட்டிங் டேபிளும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப நீங்க என்ட்ட ஏதாவது டவுட் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன பண்ணுவேன், ஒரு பிடிஎஃப் அனுப்புவேன். அதுக்குள்ள நீங்க உங்க டவுட்ட கண்டுபிடிச்சு, நீங்க என்ன பண்ணிக்கணும், உங்க ப்ராப்ளத்த சார்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ அப்ப இது வந்து என்னாச்சுன்னா, ஸ்டாட்டிக் ரவுட்டிங்க விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருந்தாலும், மறுபடியும் நம்மளுக்கு என்னது, எக்ஸ்ட்ரா ஒர்க் இதுல இருந்தது. ஏன்னா நமக்கு ஒவ்வொரு டைமும் ஒரு ரவுட்டர் இன்னொரு ரவுட்டர்ட்ட கேட்டா, ஃபுல் ரவுட்டிங் டேபிளும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். அவனுக்கு தேவை பர்ட்டிகுலர் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் அத அனுப்பாது. ஸோ இதுல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். கிளாஸ் ஃபுல் ரவுட்டிங் புரோட்டோகால் தான் ரன் ஆகும். அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன கேட்டா மொத்தமா ஃபுல் இன்ஃபர்மேஷன ஃபார்வர்ட் பண்ணும். அப்டேட்ஸ் ஆர் த்ரூ பிராட்காஸ்ட். அதனால பேண்ட்விட்த் லாஸ்ட் ஆகும். லெஸ் ஓவர்ஹெட். ஈஸியா கான்ஃபிகர் பண்ணலாம். ஸ்டாட்டிக் ரவுட்டிங் மாரி கிடையாது. கொஞ்சம் ஈஸியா அதாவது ஸ்டாட்டிக் ரவுட்டிங்க்கும், டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஈஸி டூ கான்ஃபிகர். புரோட்டோகால் என்ன அப்படின்னா ஆர்ஐபி. ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் புரோட்டோகால். இந்த புரோட்டோகாலுக்கு அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அடுத்த புரோட்டோகால கொண்டு வராங்க. லிங்க் ஸ்டேட் அப்படின்னு பேரு. அப்ப ஸ்டாட்டிக் ரவுட்டிங்க விட இது பெஸ்ட் அப்படின்னு சொன்னாலும், இதுலயும் நெறைய இஷ்யூஸ் இருக்கு. அப்ப இந்த இஷ்யூ எல்லாம் அவங்க ரெடியூஸ் பண்றதுக்காண்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, அத மாடிஃபை பண்றாங்க. அதுக்கு பேரு டிஜ்க்ஸ்ட்ரா அல்காரிதம் அப்படின்னு பேரு. இப்ப புதுசா ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, அந்த பழைய அல்காரிதத்த ரிமூவ் பண்ணிட்டு, அதுல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஆட் பண்ணி, அவரு என்ன பண்றாருன்னா, ஒரு அல்காரிதத்த கொண்டு வராரு. அந்த அல்காரிதத்துல என்னென்னலாம் பாசிட்டிவா கொண்டு வராருன்னா, இன்கிரிமெண்டல் அப்டேட்ஸ். இங்க வந்து பீரியாடிக் அப்டேட் நடக்கும். இது இன்கிரிமெண்டல் அப்டேட்ஸ்க்கு பாசிபிலிட்டி. ஃபுல் ரவுட்டிங் டேபிள் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. மிஸ்ஸிங் ரவுட்டிங் டேபிள் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். கிளாஸ்லெஸ் ஒரு ஃபுல் ஃபார்வர்ட் பண்ண மாட்டோம். பர்ட்டிகுலர் நெட்வொர்க்க மட்டும் இன்ஃபர்மேஷனா பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே அந்த சாஃப்ட்வேர்க்குள்ள இருக்கிற பிளஸ் ஆர் மைனஸ். மோர் ஓவர்ஹெட். இதுல இங்க மறுபடியும் காம்ப்ளெக்ஸ் மாரி ஆயிடுச்சு. பட் அத விட இது வந்து என்ன, இதுல இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, இதுல 15 ரவுட்டர் தான் யூஸ் பண்ண முடியும். இதுல இன்ஃபினிட்டி ரவுட்டர்ஸ் இதுல யூஸ் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ ரவுட்டர்ஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 1000, 10,000, லேக்ஸ் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கான்ஃபிகரேஷன்ல. டிஃபிகல்ட் டு கான்ஃபிகர். புரோட்டோகால் வந்து OSPF. இந்த OSPF அப்படிங்கிறது இதுக்கு அடுத்து ஆர்ஐபியோட பெஸ்ட் எல்லாம் எடுத்து OSPF கிரியேட் பண்ணாங்க. பட் இதுவும் ப்ராப்ளம். நம்மளுக்கு என்னாச்சு அப்படின்னா, கொஞ்சம் அட்வான்ஸ் வர வர என்ன பண்ணுவோம்னா, இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, இப்ப எல்லாரும் என்ன பண்ணா, பெரிய படமா பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கொஞ்சம் ஷார்ட் மூவிஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப வந்து என்ன பண்றீங்க, ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரைட்டா? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்த ஜெனரேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரீல தள்ளுறதுக்கு யாராவது வேலைக்கு வச்சாலும் வைப்பாங்க. ஏன்னா ஹியூமன் நேச்சர் அப்படி. முன்னாடி இதே கிரிக்கெட்டும் சேம் தான். டெஸ்ட் கிரிக்கெட் எல்லாம் உட்கார்ந்து இன்னைக்கெல்லாம் பார்க்க சொன்னா யாராவது பார்ப்பாங்களா? ஸோ நாங்க காலேஜ் டைம்ல டெஸ்ட் கிரிக்கெட்ட கூட நாங்க 5 நாள் லீவ் போட்டு மேட்ச் பார்த்துருக்கோம். அப்புறம் ஒன் டே ஆச்சு. இப்ப 2020 இப்ப 2020வும் பார்க்கறதுக்கு ஆளுகளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஃபைனலா ஒரு 10 நிமிஷம் சம்மரி பார்த்தா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க நம்ம ஆளுங்க. அதே சேம் தான் இங்க. டிஸ்டன்ஸ் வெக்டார் நோ. ஸ்டாட்டிக் ரூட்டிங் சுத்தமா கிடையாது. இப்ப யார்ட்டயா போய் ஸ்டாட்டிக் ரூட்டிங் கான்ஃபிகர் பண்ண சொன்னா முடியாதுன்ருவாங்க. அப்ப டிஸ்டன்ஸ் வெக்டாரும் முடியாது. லிங்க் ஸ்டேட் அது காம்ப்ளெக்ஸிபிலிட்டி. அப்ப புதுசா ஒரு ரூட்டிங் புரோட்டோகால் தேவைப்பட்டுச்சு. அதுதான் இன்னைக்கு நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற புரோட்டோகால். எல்லா கம்பெனிலயும் இதுதான் யூஸ் பண்றாங்க ஹைபிரிட். இதுக்கு பேரு 2L அல்காரிதம். ஏன் 2Lனா இங்க பெர்மல் மோடையும் ரிஜெக்ட் அல்காரிதத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு அல்காரிதம். அதாவது இதோட பிளஸ் மட்டும் எடுத்து ஒரு அல்காரிதம் பில்ட் பண்றானுங்க. இன்கிரிமெண்டல் அப்டேட்ஸ், மிஸ்ஸிங் ரவுட்டிங் எக்ஸ்சேஞ்ச், கிளாஸ்லெஸ், அப்டேட்ஸ் ஆர் த்ரூ த மல்டிகாஸ்ட், நோ பிராட்காஸ்ட், லெஸ் ஓவர்ஹெட். அதாவது இது வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா பெஸ்ட்ன்னு சொன்னோம் இதுல.
இதுல இருக்கிறது எல்லாமே இது எது வரைக்கும் என்ன பண்ணோம்? பெஸ்ட், வொர்ஸ்ட், இது மட்டும் தான் பெஸ்ட். ஈஸியா கான்ஃபிகர் பண்ணலாம். இங்க டிஃபிகல்ட் டூ கான்ஃபிகர். மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஈஸியா கான்ஃபிகர் பண்ற கான்செப்ட் கொண்டு வராங்க. ஸோ புரோட்டோகால் வந்து EIGRP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு 90% அதாவது பழைய வெர்ஷன்ஸ்லாம் இப்ப ஏர்டெல்ல பார்த்தீங்க அப்படின்னா 50, 50 இருக்கும். OSP பாதி ரவுட்டர்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கும் EIGRP. ஆனா ஜியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே EIGRP புரோட்டோகால் மட்டும் தான் அங்க இருக்கும். ஓகே, இது ஒரு ஸ்னாப் மட்டும் எடுத்துக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் புரோட்டோகால் RIP தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல புரோட்டோகால் வந்து ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் புரோட்டோகால்ஸ் RIP. கிளாசிஃபிகேஷன் வந்து டைனமிக் ரவுட்டிங் புரோட்டோகால்குள்ள வரும். இதோட ரவுட்டிங் மெட்ரிக் காப். ஸோ இது எப்படின்னா ஸ்டாப்பிங் மாதிரி. இப்ப ஒரு பிசில இருந்து ஒரு ரவுட்டர் இருந்து இன்னொரு ரவுட்டர் இருக்குன்னா அதை வந்து ஒரு ஹாப் அப்படின்னு சொல்லுவாங்க. R2 R3 ரெண்டாவது ஹாப், மூணாவது ஹாப். அப்ப இதுல எது பெஸ்ட் ரவுட்டிங் புரோட்டோகால், எது பெஸ்ட் பார்த்தா இருக்கும்? R1 R5 R4 ரைட்டா? ஸோ இது 1, இது 2. அப்ப இது 1 2 3 4. இப்போ 1 2 3. அப்ப R1 எப்பவுமே ஒரு டேட்டா வந்துச்சுன்னா R1 என்ன பண்ணும் அப்படின்னா R5 வழியா தான் டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணும். இப்ப இது 100 MB per second டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது வந்து 50 MB per secondல டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனா இது வந்து 10 MB per secondல டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் இதுல இருக்கிற பிரச்சனையே இதுதான். ரவுட்டிங் RIP என்ன பண்ணும் அப்படின்னா R1 வந்து என்ன பண்ணா இது வழியா மட்டும் தான் ஃபார்வர்ட் பண்ணும். இது ஸ்லோவா இருந்தாலும் இந்த பாத்து தான் அவனுக்கு பொறுத்தவரை பெஸ்ட் பாத். அதனாலதான் இந்த RIP யாரும் இப்ப அதிகமா யூஸ் பண்றது கிடையாது. ஸோ இது 90ஸ்ல வந்த புரோட்டோகால்ஸ் எல்லாம். இன்னைக்கு இது யூஸ் ஆகுமானா யூஸ் ஆகாது. இப்ப லேட்டஸ்ட் மாடல் வந்து ஹைபிரிட் தான். ஓகே, இதை நோட் பண்ணிக்கங்க. பர்பஸ் வந்து ஃபைண்ட் த பெஸ்ட் பாத் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். இதோட வேல்யூ வந்து 120. இந்த ரேங்குக்கு ஒவ்வொரு புரோட்டோகாலுக்கும் ஒரு ரேங்க் கொடுக்கும்போது ரவுட்டிங் வந்து நம்பர் 1. RIP-யோட புரோட்டோகாலோட ஸோ மேக்ஸிமம் ஹாப் கவுண்ட் 15. மேக்ஸிமம் ஹாப் கவுண்ட் வந்து 15 தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இது மட்டும் காப்பி பண்ணிக்கங்க.
காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகே. இதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இத ஒரு ஸ்னாப் மட்டும் எடுத்துக்கங்க. ஸ்னாப் மட்டும் எடுத்துக்கங்க. டிஸ்அட்வான்டேஜ் லிமிட்டட் ஹாப் கவுண்ட், ஸ்லோ கன்வர்ஜன், லூப்பிங் இஷ்யூஸ் கிரியேட் ஆகும், ஹை பேண்ட்வித் யூசேஜ், நோ விஎல்எஸ்எம் சப்போர்ட். ஸோ அதிகபட்சம் 15 ரவுட்டர் தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்லோ கன்வர்ஜன்ஸ் அப்படின்னா லார்ஜ் டைம் டு அப்டேட். ரவுட்டிங் டேபிள பில்ட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ 240 செகண்ட்ஸ், சம்டைம் 240 செகண்ட்ஸ் நடக்கும். அதாவது 4 மினிட்ஸ்க்கு மேல எடுக்கும், டைம் எடுக்கும். அதனால தான் இது வந்து ஸ்லோ கன்வர்ஜன்ஸ் சொல்லுவாங்க. லூப்பிங் இஷ்யூஸ் கிரியேட் ஆகும். அதாவது R3 ஒரு டேட்டாவ R5 ஆர் R4 குடுக்குன்னா, R4 என்ன பண்ணும்? R5க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். R5 மறுபடியும் R1க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான். அப்ப என்ன ஆகும்னா, நம்ம ஸ்விட்ச்ல நடந்த மாரியே இங்க மறுபடியும் லூப் கிரியேட் ஆகும். ஸோ ரவுட்டர் வந்து லூப்ப கிரியேட் பண்ணக்கூடாது, பிராட்காஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனா இந்த ரூட்டிங் புரோட்டோகால் அல்காரிதம் ஏன்னா ஸ்டாட்டிக் இருந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க மாடிஃபிகேஷன் பண்ணதுனால அல்காரிதம் மிஸ்டேக். பட் அன்னைக்கு ஸ்டாட்டிக் ரவுட்டிங் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றதுக்கு ஆர்ஐபிங்கிறது பெஸ்ட் ஒன். ஸோ ஹை பேண்ட்வித் யூசேஜ் ஆகும். நோ விஎல்எஸ்எம் அப்படின்னா ஃபுல் ரவுட்டிங் டேபிளும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை கேட்டா அவன் தரமாட்டான். ஓகே. ஸோ அப்ப ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் புரோட்டோகால எப்படி நீங்க அசைன் பண்ணுவீங்க? ஸோ இதுதான் நீங்க பிராக்டிகலா பண்ண போறது. இத ஒரு ஸ்னாப் எடுத்துக்கங்க. இதத்தான் நீங்க பிராக்டிகலா பண்ண போறீங்க. ஸோ இதுல நெட்வொர்க் ஐடியே குடுக்காம வச்சிருக்கேன். அதனால இது என்ன பண்ணணும்? நீங்க தான் கண்டுபிடிக்கணும் நெட்வொர்க் ஐடி. ஓகே. நெக்ஸ்ட் இத எப்படி கான்ஃபிகர் பண்றது? ஆர்ஐபி வந்து நீங்க எப்படி கான்ஃபிகர் பண்ணுவீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப். ஐபி ரூட்டிங், ரவுட்டர் ஆர்ஐபி, வெர்ஷன் 2, நெட்வொர்க்கோட ஐடி. அவ்வளவுதான். கான்செப்ட் கம்ப்ளீட். ஸோ இத காப்பி பண்ணிக்கங்க. ஸோ இத வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு ரவுட்டிங் டேபிளோட வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு டு வெரிஃபை த புரோட்டோகால். ஸோ ஐபி புரோட்டோகால். மொத்தம் 2 வெரிஃபிகேஷன் கமாண்ட்.
காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ இதுதான் நான் பண்ண போறேன். நீங்க பண்ண வேண்டிய டாஸ்க் வந்து இந்த டாஸ்க். ரைட்டா? இத நீங்க பண்ண போறீங்க. இப்ப நான் வந்து இத எப்படி பண்றதுன்னு வந்து நான் இப்ப சிம்பிள் பண்ணி ஒரு சின்ன டாஸ்க் நான் பண்றேன். நீங்க கொஞ்சம் பெருசா பண்ணுங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, 2 அகைன் ஸ்விட்ச். ஓகே. ஸோ ரியல் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இந்த கேபிளுக்கு பதிலா சம் டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சீரியல் கேபிள் இங்க இருக்கு இல்லையா? இந்த கேபிள யூஸ் பண்ணுவாங்க. சீரியல் டிசிஇன்னு சொல்லுவாங்க. சீரியல் போர்ட். அப்ப இந்த இடத்துல சீரியல் போர்ட் எதுவும் இல்ல. நான் அதனால இத சீரியல் போர்ட்ட ஆட் பண்ணிக்கிறேன். சரி ஓகே. இப்பைக்கு வேண்டாம். நெக்ஸ்ட் இப்பைக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, கிராஸ் ஓவரே போட்டுக்கிறேன். நம்ம அடுத்த ஓஎஸ்பிஎஃப், இஹெச்ஆர்பி பண்ணும்போது சீரியல் போர்ட் தான் பண்ண போறோம். ஐபி அட்ரஸ் வந்து 192.168.1.0. ஸோ இல்ல அப்படின்னா, நம்ம வந்து 10.0.0.0 ஸ்லாஷ் 8. ஸோ இங்க வந்து 11.0.0.0 ஸ்லாஷ் 8. இங்க வந்து 12.0.0.0 ஸ்லாஷ் 8. ஸோ அப்ப இங்க வந்து 0.1, இவன் வந்து 0.2, இவன் வந்து 0.100, இவன் 0.100. ஓகே. ஸோ இப்ப இந்த ஐபி அட்ரஸ நம்ம அசைன் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல பிசிக்கெல்லாம் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிடலாம். டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷன் 10.0.0.1, 10.0.0.100. ஸோ 11.0.0.1, 100. ஓகே. ஸோ பிசிக்கு அசைன் பண்றதுக்கு நான் லேப்டாப் எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த பக்கம் ஒரு லேப்டாப் எடுத்துக்கிறேன். கன்சோல் கேபிள் RS-232 கன்சோல்ல கனெக்ட் பண்றேன். இந்த மாதிரி கன்சோல் டு RS-232. பிசி கான்ஃபிகரேஷன் அஸ் யூசுவலா நீங்க பண்ண அதே கான்செப்ட் தான். நோ enable config terminals. So interface GIG 0/0/0 IP address 10.0.0.100 255.0.0.0. No shutdown exit. ஓகே. அடுத்த இன்டர்ஃபேஸ் வந்து ஜிகாபைட் 1. ஐபி அட்ரஸ் வந்து 12 0.1. நோ ஷட்டவுன் எக்ஸிட். ஸோ ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து இந்த ரவுட்டர் டெஸ்க்டாப் டெர்மினல். ஓகே. நோ enable config terminal. So interface
GNT 0+0+0 IP address 11.0.100.254.0.0.0 no shutdown exit interface on 12.02 no shutdown exit. ஓகே, ஐபி அட்ரஸ் ஃபுல்லா அசைன் பண்ணிட்டேன். இப்ப இந்த ரவுட்டர் ஐடி, இந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த ரவுட்டர்ல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த நெட்வொர்க்க பத்தி மட்டும் தான் சொல்லணும். இந்த ரவுட்டர் எந்த நெட்வொர்க்கோட ஐடி கனெக்ட் ஆயிருக்கோ அவன மட்டும் சொன்னா மட்டும் போதும். ஆப்போசிட்ல இருக்கிறவன பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். இது நம்ம ரெஸ்யூம குடுக்குற மாரி, நம்மள பத்தி நாமளே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிற மாரி தான் இந்த கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸ்டாட்டிக் ரவுட்டிங் ஃபுல்லாவே ஆப்போசிட்ல இருக்க என்ன பண்றானுங்க, ஆப்போசிட்ல எங்க போய் குடுக்கணும், எங்க வாங்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸாவே குடுக்கணும். ஆனா இப்ப நம்ம என்ன இந்த ரவுட்டர்ல கான்ஃபிகர் பண்ணா இவன பத்தி சொல்லணும், இவன பத்தி சொல்லணும் அவ்வளவுதான். இப்ப இந்த ரவுட்டர்ல கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா இவன பத்தி சொல்லணும், இவன பத்தி சொல்லணும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே. இத எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படின்னா, டெர்மினல் ஓகே. ஸோ கான்ஃபிகரேஷன் மோடுல போயிட்டு ஐபி ரவுட்டிங். ஸோ இப்ப புதுசா லேட்டஸ்ட்டா வர்றதுக்குலாம் குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல வேணா குடுக்கணும்னா குடுத்துக்கங்க. ரவுட்டர் ஆர்ஐபி வெர்ஷன் 2. அப்ப வெர்ஷன் 1 இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நெட்வொர்க்ன்னு டைப் பண்ணி, அப்ப இந்த ரவுட்டர் எந்த நெட்வொர்க்கோடலாம் கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். அப்ப இங்க ஒரு ரவுட்டரோட கனெக்ட் ஆயிருக்கான். இங்க ஒரு நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆயிருக்கான். இவங்க இந்த 2 இன்ஃபர்மேஷன மட்டும் தான் இங்க குடுக்கணும். 12.0.0.0 நெட்வொர்க். இன்னொருத்தன் யாருன்னா 10.0.0.0 அவ்வளவுதான். சப்போஸ் 3வது ரவுட்டர் இந்த பக்கம் ஏதாவது ரவுட்டர் இருந்துச்சு அப்படின்னா, அவன் 13.0.00னா இன்னொரு தடவ குடுக்கணும். இல்ல இந்த பக்கம் ஒரு ரவுட்டர் 14 பாயிண்ட் சம்திங் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா, அவன பத்தி சொல்லணும். இப்ப இது எத்தன பேரோடலாம் கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். அந்த டீடைல்ஸ மட்டும் தான் இங்க குடுக்கணும். மத்தபடி வேற எந்த டீடைல்ஸும் நம்ம குடுக்க வேண்டிய ஆப்போசிட்ல இருக்கிறவன பத்திலாம் தேவையில்ல. எக்ஸிட். அவ்வளவுதான் கான்ஃபிகரேஷன். இப்ப 2வது ரவுட்டர்ல போயிட்டு பார்க்கும்போது, டெர்மினல் ஓகே. ஐபி ரவுட்டிங். ரவுட்டர் ஆர்ஐபி வெர்ஷன் 2. நெட்வொர்க். அப்ப இவன் யாரோடலாம் கனெக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணும்போது, நம்மால் யாரோடலாம் கனெக்ட் ஆயிருக்கான்னா, இங்க ஒரு 12.0 கனெக்ட் ஆயிருக்கான். அதாவது இந்த லிங்க் எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னா 12.0 கனெக்ட் ஆயிருக்கு. இந்த லிங்க் யாரோட கனெக்ட் ஆயிருக்குன்னா, இவனோட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த 2 பேர் டீடைல்ஸ மட்டும் இங்க குடுக்கணும். 12.0.0.0 நெட்வொர்க் 11.0.0.0 எக்ஸிட். அவ்வளவுதான் கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகும் அப்படின்னா ஃபெயில்டு தான் வரும். ஃபர்ஸ்ட் பிசில இருந்து லேப்டாப்புக்கு ஃபெயில்டு. 1 or 2 டைம்ஸ் இது ஃபெயில்டு தான் வரும். ஏன்னா ரவுட்டிங் டேபிள் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இங்க லிமிட்டட் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்துரும். இல்ல அப்படின்னா 2, 3 தடவைக்கு மேல குடுத்தா தான் சக்சஸ்ஃபுல் வரும். கிளியரா? சிமுலேஷன் மோட்ல போட்டு பார்த்தீங்கன்னாலும் அதே கான்செப்ட் தான். ஓகே. ஸோ அப்ப இதுல 2 புரோட்டோகால் இப்ப நீங்க இந்த இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு புது கம்பெனில நீங்க ஜாயின் பண்றீங்க. உள்ள என்ன ரவுட்டிங் புரோட்டோகால் ரன் ஆயிட்டு இருக்குன்னு யாரும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் குடுக்கல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போயி அந்த ரவுட்டருக்குள்ள லாகின் பண்ணி, முதல்ல இதுல என்ன புரோட்டோகால் ரன் ஆயிருக்குன்னு செக் பண்ணணும். 1 செக் பண்றதுக்கு 2 கமாண்ட் இருக்கு. 1 ஷோ ரன்னிங்
-configன்னு குடுத்தீங்கன்னா, இதுல என்ன புரோட்டோகால் ரன் ஆயிட்டு இருக்குன்னு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஐபி ரூட்ன்னு குடுத்திருந்தாங்கன்னா, ஸ்டாட்டிக் ரூட்டிங். ரைட்டா? ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிட்டேன்னு நெனைக்கிறேன். இல்லன்னா, ரவுட்டர் ஆர்ஐபின்னு குடுத்திருந்தாங்கன்னா, இந்த மாரி சிம்பல் இருந்துச்சு அப்டின்னா, இந்த மாரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா, ரவுட்டர் ஆர்ஐபி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இல்ல, இத பார்க்கறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. ஐபி ரூட் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட். அப்ப ஐபி ரூட் குடுத்தீங்க அப்டின்னா, இது எந்த ரூட் வழியா கனெக்ட் ஆகுது அப்டிங்கிற மாரி. இதெல்லாம் சின்டாக்ஸ் கோடு. எல்னா லோக்கல், சினா கனெக்டட், எஸ்னா ஸ்டாட்டிக், ஆர்னா ஆர்ஐபி, அதுக்கப்புறம் பி, பிஜி, பி அண்ட் டினா இஐஜிஆர்பி, அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்றது ஓனா ஓஎஸ்பிஎஃப். அப்ப இங்க பார்த்தீங்க அப்டின்னா என்ன இருக்கு? ஆர் போட்டிருக்கா? அப்ப ஆர்ஐபி கனெக்ட் ஆயிருக்கு. சி வந்து கனெக்டட் யாரோட கனெக்ட் ஆயிருக்குன்னா, எது லோக்கல்? எதுனா யாரோட கனெக்ட் ஆயிருக்காங்க அப்டின்னு கேட்கிறேன். இன்னொன்னு கான்செப்ட் இன்னொரு புரோட்டோகால் என்னது? ஐபி ரூட் இன்னொன்னு ஐபி புரோட்டோகால். அப்ப அவனோட டீடைல்ஸ ஆட் பண்ணோம் அப்டின்னா, இந்த புரோட்டோகாலோட டீடைல்ஸ். எல்லாம் ஓப்பன் ஆகுது. ஆனா, இது கேன்சல் மட்டும் ஆக மாட்டேங்குது. ஓகே. நீங்க ஐபி புரோட்டோகால் அப்டின்னு போட்டீங்கன்னா, என்ன இன்ஃபர்மேஷன் வரும் அப்டின்னா, இங்க என்ன ரன் ஆயிட்டு இருக்கு அப்டிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆர்ஐபி இத எவ்வளவு டைம் எடுப்பான் அப்டின்னா, 240 செகண்ட்ஸ் வரைக்கும் எடுப்பான். செண்டிங் அப்டேட் எவரி 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவ தான் டேட்டா சென்ட் ஆகும். அதாவது ஹாஃப் மினிட்ஸ்க்கு ஒரு தடவ தான் டேட்டா சென்ட் ஆகும். அப்ப இன்னைக்கு இருக்கிற மாரிலாம் நம்ம பண்ணணும்னா, நான் இப்போ ஒரு மெசேஜ் அனுப்புறேன். அடுத்த மெசேஜ் வந்து எப்டின்னா 1 நிமிஷம் கழிச்சு தான் அனுப்புவேன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? WhatsAppயே மூடி வச்சுட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் இது சப்போஸ் ஏதாவது பிரச்சனையாச்சு அப்டின்னா, 240 செகண்ட்ஸ் ஆகும். இப்ப இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்? தப்பா குடுத்துட்டு என்டர் அடிக்கிறோம். ஆனா என்ன ஆகுது? வொர்க் ஆக மாட்டேங்குது. இதே மாரி தான் என்ன ஆகும் அப்டின்னா, 4 மினிட்ஸ் ஆகும். 4 மினிட்ஸ் கழிச்சு தான் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்ப ஆர்ஐபி நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்டின்னா, நாட் பாசிபிள். இந்த ரீசனுக்காண்டி தான். எங்க 2 மினிட்ஸ் கழிச்சு தான் இது ஓப்பனே ஆகுது. அதுவரைக்கும் நம்ம என்ன உட்கார்ந்து தட்டிக்கிட்டே இருக்கணும். WhatsAppலலாம் மெசேஜ் போட்டோம்னா 4 மினிட்ஸ் கழிச்சு தான் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா, 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவ பாசிபிள். இல்ல அப்டின்னா 180 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் அடுத்த செக்மெண்ட். அதுலயும் ஏதாவது மிஸ் ஆச்சு அப்டின்னா, அந்த இன்ஃபர்மேஷன் டவுன் ஆகுறதுக்கு 240 செகண்ட்ஸ். அப்ப இது யாரோடலாம் கனெக்ட் ஆயிருக்காங்க? செண்ட் எத்தன ரன் ஆயிட்டு இருக்கு, ரிசீவ் எத்தன ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறவு ரூட்டிங் ஃபார் நெட்வொர்க். யாரோடலாம் கனெக்ட் ஆயிருக்கான்? இதெல்லாம் ஒரு கமாண்ட் மூலமா நம்ம யூஸ் பண்ற ஆப்ஷன். இந்த கமாண்ட போட்டு நீங்க என்ன புரோட்டோகால் யூஸ் பண்றீங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். கிளியரா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இப்ப? ஓகே. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் இத சிம்பிளா பண்ணி முடிச்சுட்டேன் ரைட்டா? நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இத பண்ண போறீங்க. ஏன்னா இதான் இருக்கிறது ரொம்ப சிம்பிள். ரைட்டா? ஓகே. இத கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நம்ம மண்டே பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.